சபரின்னு சொன்னோன்னே எனக்கு ரியோ ஞாபகம் வந்துச்சு. ரியோவும் அந்த ஒரு கேட்டகரி தான் இருப்பாப்ல. அதாவது எல்லாம் ஃபன் என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல குத்தி விட்டுருவாங்க. குத்தி விட்டு அங்க சண்டை நடக்குது வேடிக்கை பார்க்குற ஆட்கள்ல எனக்கு தெரிஞ்சு சபரி இருக்காப்ல. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க இப்ப என்னன்னா இப்ப வந்து இன்னைக்கு வந்து நேத்து பார்வதி வந்து இவ்வளோ கழுவி ஊத்தனா என்ன இப்ப என்ன இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்றேன். இன்னைக்கு நான் சப்போர்ட்லாம் பண்ணல, நார்மலா பேசுறேன். இன்னைக்கு ஏற்கனவே கொடுத்த எபிசோட்ல வந்து நான் வந்து சபரி வந்து எப்படி ஒர்க் பண்ணிருப்பாரு எப்படி வந்தாருலாம் சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா நம்ம வந்து பெய்ட் ரிவ்யூவர் கிடையாது. இவன் வந்து காசு கொடுத்தனா இவனுக்காக மட்டும் பேசுறாள். நான் ரிவ்யூவர். இன்னைக்கு ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா தப்புன்னு கேட்போம். நாளைக்கு அவங்க நல்லா என்டர்டெய்னிங்கா வச்சாங்கன்னா அவங்களுக்கு கேட்போம். ஸோ நம்ம வந்து கரெக்டா பேலன்ஸா தான் பண்றது. சபரியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த வீட்டுல பொறுத்த வரைக்கும் தொட்டியில் ஆட்டி குழந்தைய கிள்ளி விட்டு தொட்டியில் ஆட்டுற டைப். நேத்து இது மாதிரி ஒரு சின்ன சண்டை நடக்குது, இந்த பரேட் மாதிரி ஒன்று நடக்குது. அது நடக்கும்போது இவர் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காரு. நானே பார்க்கும்போது எனக்கு கடுப்பாயிடுச்சு. என்ன இவ்வளவு பேசினு இருக்காரு இந்த என்ன திவாகர், இந்த நாட்டுக்காக தியாகம் சொல்லுவேன். முதல்ல எடுக்கிறது பிரவீன் தான். வீட்டு தலை தான் என்ன பண்றாரு போதுன்றாரு. அதை வச்சுதான் மேற்கோள் காட்டி நம்ம வினோத் என்ன சொல்றாரு போதும் எடுத்துக்கின்றாரு. அவருக்கு சொன்னது கேட்கல, இவர் வினோத் சொல்லலாம்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை நடக்குது. நான் கேட்கல, பயங்கர சண்டை நடக்கும்போது இவர் என்ன பண்றாரு, வினோத் என்ன பண்றாரு ஏதோ சொல்லிட்டு வர்றாரு. நான் வந்து ஏதோ ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாரு. அதை சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாக்கெல்லாம் கடிக்கவே இல்லை. சொன்னதுக்கு அப்புறம் அதை வந்து நாக்கு கடிச்சா மாதிரி சபரி வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா மாதிரி நடக்கவே இல்லை. நீங்க மறுபடியும் அந்த வீடியோ எல்லாம் வெளியில வந்தா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி பண்ணவே இல்லை.